ஏஜே ட்ரஸ்ட் நிர்வாகத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதிலும் வாழ்த்துவதிலும் நான் பெருமை கொள்கின்றேன். இன்றைய சூழ்நிலையிலே மருத்துவக் கல்விக்கே ஒரு மருத்துவம் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் ராமேஸ்வரத்திலே பிறந்து ஜனாதிபதி மாளிகையில் அமர்ந்து ஒரு புதிய கல்வி பாடத்தை அமைத்து கொடுத்தார். சென்றவர் சொல்லி சென்றார், மாணவர்கள் அனைவர்களையும் பார்த்து கனவு காணுங்கள் என்று. இன்று தமிழகத்தினுடைய 12 லட்சம் கிராமங்களில் வாழுகின்ற மாணவர்களும் பெற்றோர்களும் பெற்ற மதிப்பெண்களை கையில் வைத்து கொண்டு நாமும் டாக்டர் ஆகலாம் என்று கனவு கண்டு கொண்டு இருக்கின்ற நேரத்திலே எதிர்பாராத நீட் என்கின்ற சுனாமி தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே தாக்க முனைக்கின்றது. இந்த நேரத்திலே இந்த சுனாமியில் இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் கனவை நினைவாக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு கடந்த 27 ஆண்டு காலமாக கல்வி பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் ஏ நசீருல் அமீன் அவர்களுடைய மேலாண்மையில் ஏஜே ட்ரஸ்ட் நிர்வாகம் அனைத்து மாணவர்களையும் ஒருங்கிணைத்து, நீ பிறந்தது கிராமமாக இருக்கலாம், நடுத்தர குடும்பமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கனவை நினைவாக்குவதே எங்களின் கடமை என்று கூறி எந்த ஒரு மாணவனுக்கும் டாக்டராகின்ற வாய்ப்பை ஏற்று தருவதே எங்களுடைய கடமை என்று செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்குமே வியப்பாக இருக்கின்றது. நீட் தேர்வு எழுதாமல் டாக்டராக முடியுமா? முடியும். இந்தியாவின் எந்த மூலையில் பிறந்த மாணவனாக இருந்தாலும் சரி. எம்சிஐ குறிப்பிட்டது போன்று அந்த தகுதிக்குரிய 50% மதிப்பெண்ணை பெற்றவர்கள் மற்றும் 45% மதிப்பெண்ணை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர் வரவேற்கின்றார். நீங்களும் டாக்டர் ஆகுங்கள். கிராமத்திற்கு ஒரு டாக்டரை உருவாக்குவதை லட்சியமாக கொண்டு கடந்த 27 ஆண்டுகாலமாக கலாம் எப்படி அறிவு பாலத்தை ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து அங்கே குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு கொண்டு சென்றாரோ, அதே போன்று தமிழகத்தினுடைய மாணவர்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் அரசு பல்கலைக்கழகங்களில் முறையாக சேர்த்து அவர்களுக்கு தகுதியான கல்வியை கொடுத்து, நீ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீனும் டாக்டர் ஆகலாம், வருமானம் குறைந்த நாங்கள் குடும்பத்திலே பிறந்தோம் என்ற கவலை உனக்கு வேண்டாம். ஏஜே ட்ரஸ்ட் நிறுவனமும் அதனுடைய மேலாளர் டாக்டர் நசீருல் அமீன் அவர்களும் கடந்த 27 ஆண்டுகளாக அவர்களை ரஷ்யாவிற்கு அழைத்து சென்று முறையாக கல்வி தந்து கல்வியை பற்ற பின்பு அவர்கள் இங்கே வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு பல இடங்களிலே மருத்துவக் கல்லூரிகளிலே மற்றும் தனியார் மருத்துவமனையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மருத்துவ பயிலும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஏஜே ட்ரஸ்ட் டைரக்டருங்கிற முறையில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு முதல் மாணவனும் 12வது வகுப்பு முடித்த பிறகு அவருடைய லட்சியம் என்ன என்றால் கண்டிப்பாக ஒரு பெரிய டாக்டராக உருவாகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா ஒரு டாக்டராக உருவாகினா அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹியூமன் சர்வீஸ், மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவையும் அதே நேரத்தில் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப் லைஃப் லாங்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்க அடைகிறாங்க. அதனால் எந்த மாநிலத்திலையும் சரி இந்தியா முழுவதிலும் சரி முதலில் மார்க் பெற்ற முதல் மாணவன் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னு கேட்டால் டாக்டர் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு செய்தி தான். ஆனால் இந்த செய்தி இன்றைக்கி பல பேருக்கு ஒரு எட்டாத கனியாக இருக்குது. காரணம், நம்ம இந்தியாவில் இன்றைக்கி மொத்தமாகவே இருக்கிறது 65,000 சீட்டு தான் எம்பிபிஎஸ். ஆனால் 11,38,000 மாணவர்கள் நீட்டுங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் அதில் தேர்ச்சி பெற்றதுக்கு உங்களுக்கும் தெரியும், இன்றைக்கி ஒரு 6,16,000 பேர் தான் இருக்கிறது. 65,000, ஆனால் 6 லட்சம் பேருக்கு எலிஜிபிள் மார்க்ஸ் வந்திருக்கு. எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி பெரிய வாய்ப்பு, நீட்டே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அதிகமாக பணம் கொடுத்து சேரக்கூடிய வாய்ப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நேரடியாகவே நல்ல மதிப்பெண்கள் இருந்தால் நம்ம அரசாங்க சட்டத்தின்படி எம்சிஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் அதிகமாக 50 மார்க்கு
எடுத்திருக்கணும். வாய்ப்பு எங்கே கிடைக்குதுன்னா ரஷ்ய கவர்மெண்ட் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு அந்த எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி மட்டும் இல்லை, இது கடந்த 55 வருஷமாக ரஷ்யாவில் படிச்சுட்டு இன்றைக்கி டாக்டராக வந்து கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால் நீங்கள் நீட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நேரடியாக நீங்கள் ஏஜெட் ட்ரஸ்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். அது தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன வசதி வாய்ப்புகள், என்ன வாய்ப்புகள் இன்றைக்கி ரஷ்ய மருத்துவ பல்கலைக்கழகம் நமது இந்திய மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை முழு விவரமும் பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக உலக அங்கீகரிக்கப்பட்ட எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, எம்டின்னு சொல்லுவாங்க ரஷ்யாவில், எம்டி ஜென்ரல் ஃபிசிஷியன் சொல்லக்கூடிய அந்த டிகிரியை வாங்கி நம்ம இந்தியாவிலையும் நீங்கள் வேலை பார்க்கலாம், அமெரிக்காலையும் வேலை பார்க்கலாம், அரபு நாடுகளிலையும் வேலை பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி எங்களுடைய ஏஜெட் ட்ரஸ்ட் மாணவர்கள் டாக்டராக பயின்று பிரமாதமாக சவுதி அரேபியாவில் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க, துபாயில் வேலை பார்க்குறாங்க, அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. அதை காட்டிலும் நம்மளுடைய சென்னை மாநகரத்தில் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டராக பயின்று வந்து இன்றைக்கி டாக்டராக அப்போலோ ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை பார்க்குறாங்க. Hi, I am Vimalnath. I am from Changalpet, from a simple middle class family. Through AJ Trust, I got a chance to study in Stavropol Medical University. Now I completed my course on 2015, completed my internship in Apollo Hospital, Chennai. Thanks for AJ Trust to make my dream possible. നമസ്കാരം, എൻ്റെ പേര് ജോബി. ഞാൻ കേരളത്തിലെ വയനാട് ജില്ലയിൽ നിന്ന് വരുന്നു. 2005 റഷ്യയിൽ പോയി ഏജ ടെസ്റ്റ് വഴി സ്റ്റാവർപോൾ മെഡിക്കൽ യൂണിവേഴ്സിറ്റിയിൽ പഠിച്ച് ഇന്ന് സക്സസ്ഫുൾ ഡോക്ടറായി ചെന്നൈയിൽ വർക്ക് ചെയ്യുന്നു. താങ്ക്സ് ടു ഏജ ടെസ്റ്റ്. नमस्कार, मैं डॉक्टर आशुतोष सिंह, भोपाल मध्य प्रदेश। मैं सन 2004 में एजे ट्रस्ट के माध्यम से रशिया में एमबीबीएस करने के लिए गया। मैंने अपनी एमबीबीएस सक्सेसफुली कंप्लीट कर ली है और इंडिया के नंबर 1 हॉस्पिटल अपोलो हॉस्पिटल में काम कर रहा हूँ, थैंक्स टू एजे ट्रस्ट. நான் டாக்டர் ஷர்மிளா, சென்னையிலேருந்து ஏஜே ட்ரஸ்ட் மூலியமாக நான் 2007 ஸ்டார்புல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தேன். நான் இப்போது சென்னையில் சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருக்கேன் and thanks to AJ Trust. मैं डॉक्टर सनी कुमार जैन बिलासपुर छत्तीसगढ़ से 2007 में MBBS में AJ ट्रस्ट के थ्रू एडमिशन लिया और स्टावरोपोल में पढ़ाई की मैंने। मैं आज एक सक्सेसफुल डॉक्टर होकर दिल्ली में काम कर रहा हूं और मैं इसके लिए AJ ट्रस्ट का बहुत आभारी हूं। இப்பொழுது அனைவருக்கும் தெரியும், உங்களுக்கு ஒரு கருத்தை நான் வெளியிட விரும்புகின்றேன். இது என்ன கருத்து என்றால், தன்னுடைய கனவு நினைவாவது மட்டுமல்ல, இங்கே தர வேண்டும் என்ற ஆசை எந்த மாநிலத்தினுடைய முதல்வருக்கு இருந்தாலும் இருப்பதோ 3000 இடங்கள். அதிலும் நீட் தேர்வு வந்த பிறகு அது 2000ற்கு குறைந்து விட்டது. ஆனால் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டு ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகின்றேன். சுமார் 28,000 அப்ளிகேஷன்ஸ் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும் என்று வந்தாலும் ஆனால் 2500 இடங்களே இருந்தது. இங்கே ஏமாற்றமடைபவர்கள் எத்தனை பேர் எண்ணிப்பார்கள். இந்த 25,000 மாணவர்கள் கையிலே மதிப்பெண் இருந்தும் கையிலே தேவையான பொருளாதார வசதி இருந்தும் அவர்கள் திரும்பி பார்க்கின்றார்கள். நம்மளுக்கு அரசாங்க மதிப்பெண்களுடன் அரசு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி நிற்கின்றார்கள். ரஷ்ய மருத்துவ பல்கலைக்கழகங்களிலே குறைந்த செலவிலே, அதுவும் செமஸ்டர் வைஸ் ஃபீஸ் கட்டி அவர்கள் குறைந்த செலவிலே எம்பிபிஎஸ் பட்டத்தை பெற்று அவர்கள் இங்கே திரும்ப வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் கோச்சிங்கை முதலாண்டிலேயே தொடங்கி நல்லபடியாக இந்திய அரசு நடத்துகின்ற எம்சிஐ நடத்துகின்ற தேர்விலும் அவர்கள் முறையாக தேர்வை எழுதி அதிலையும் பாஸ் செய்த பின்னர் அதற்கு பின்பு அவர்கள் டாக்டராக பணிபுரிவதற்கும் மேல் படிப்பு படிப்பதற்கும் அத்தனை உதவிகளையும் செய்து வருகின்றது ஏஜே ட்ரஸ்ட் நிறுவனம். கடந்த 27 ஆண்டுகளாக கல்வி பணி என்கின்ற பொழுது அகில இந்திய அளவிலே ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்களை, இதுவரை இந்தியாவிலே வெளிநாட்டிலே படித்து வந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 1 லட்சம் என்று கூறினால் அதிலே 80% மாணவர்கள் ரஷ்யாவில் படித்து வந்தவர்கள் என்பது உலகறிந்த உண்மை.
இதற்கு நாம் பாராட்ட வேண்டியது இந்தியாவும் ரஷ்யாவும் அவர்களுக்கு உள்ள நட்புறவு, அவர்களுக்கு உள்ள அரசியல் தொடர்பு, உதவுகின்ற மனப்பான்மை இங்கே கிடைக்கவில்லையா? வா, அங்கே நான் உன்னை வாழ வைக்கின்றேன், வாழ்த்துகிறேன். குறைந்த செலவில் இப்படி லட்சக்கணக்கான டாக்டர்கள் இன்று இந்தியா முழுவதும் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள், உலகம் முழுவதும் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அந்த உற்சாகத்துடன் நீட் என்கின்ற ஆழி பேரலை தாக்கினாலும் சரி, எத்தகைய கொள்கை மாற்றங்கள் வந்தாலும் சரி, இடஒதுக்கீட்டில் கிடைக்குமா அல்லது சமுதாயத்தினுடைய ஒதுக்கீட்டில் கிடைக்குமா என்ற அத்தனை கேள்விகளுக்கும் விடை காண்கின்றது ரஷ்யாவினுடைய அந்த ஒப்புயர்வற்ற உயர்ந்த தரமான கல்வி.